கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 45:14 வாசித்து பாருங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பல ஆண்டுகள் வேதாமத்தை வாசித்தாலும் இந்த வசனத்தின் ஊடாக ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை என கற்றுக் கொடுத்தார். அந்நிய ஜனங்கள், எகிப்தியர்கள், எத்தியோப்பியர்கள், சபையர்கள் வந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மை குறித்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும், நம்மை குறித்து விசுவாசிகள், ஊழியர்கள் ஆண்டவர் இவரோடு இருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் அந்நியர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியத்தை, ஒரே ஒரு குறிப்பை சொல்கிற ஏசாயா 45:10 பாருங்கள். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்கிறவனுக்கு ஐயோ. அப்படியானால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் சொல்கிறார்கள், ஏன் எங்களை பெற்றீர்கள் என்று சொல்கிறார்கள். சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், இவனை ஏன் பெற்றேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். இப்படி சொல்லுகிற உரையாடலின் பொருள் என்ன? தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய அந்த சித்தத்துக்கு விரோதமாக சிந்திக்கிறீர்கள் அல்லது செயல்படுகிறீர்கள் என்று பொருள். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மனிதர்களாக பிறந்தோம் என்றால் சுயத்தில் பிறந்தோமா? இல்லை, அது தேவ தீர்மானத்தின் அடிப்படையிலே பிறந்தோம். நாம் வாழ்க்கையிலே எதையும் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் இந்த பெற்றோருக்குத்தான் பிறக்க வேண்டும் என்று நம்மால் முடிவு செய்ய முடியாது. அது தேவ தீர்மானத்தில் இருக்கிறது. ஆனால் ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி பிள்ளைகள் சொல்கிறார்கள், ஏன் என்னை பெற்றீர்கள் என்று சொல்கிறார்கள். அதே சமயத்தில் நடைமுறை வாழ்க்கையில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், இவனை ஏன் பெற்றேன், இவனை பெற்றதற்கு பதிலாக வேறு எதையாவது பெற்றிருக்கலாமே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பல குடும்பங்களை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்வதை காதுகளினால் கேட்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட வாக்கியத்தை நீங்கள் சொல்லாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே குறிப்பை இந்த வசனத்திலிருந்து சொல்கிறேன். உங்கள் உரையாடல்களை குறித்து விழிப்பாயிருங்கள். அநேகர் எண்ணுகிறார்கள், என் ஜெபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கிறார், என் விண்ணப்பத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கிறார், நான் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து கதறுகிற அந்த ஜெபத்தை கேட்கிறார், என் கண்ணீரை கேட்கிறார். இப்படியெல்லாம் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மைதான், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீரோடு, உபவாசத்தோடு, நெருக்கத்தோடு தேவ சமூகத்தில் வருகிற எல்லா ஜெபங்களை கேட்கிறார். அதை காட்டில் இன்னொரு சத்தியம் என்ன? உன் உரையாடல்களையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, உங்கள் நண்பர்களோடு, உங்கள் உறவினரோடு, அல்லது உங்கள் மாமியாரோடு, மருமகளோடு, அல்லது உங்கள் போதகர் சபையாரோடு பேசுகிற எல்லா வாக்கியத்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதாமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மல்கியாவின் புஸ்தகத்திலே அங்கே 3:16 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற பெருமூச்சை, சஞ்சலத்தை, கூக்கரலை எல்லாவற்றையும் அவர் அறிந்த கர்த்தராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் மனிதனோடு உலாவும் பொழுது மனிதனுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை அறிந்திருந்தார். அவர்கள் எங்கே ஜெபித்தார்கள், எதை செபித்தார்கள், எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உரையாடல்களிலே மிகுந்த விழிப்பாயிருங்கள்.
ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையா இருங்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதை கேட்கிறவராக, காண்கிறவராக, தன் ஞாபகத்தில் எழுதி வைக்கிறவராக காணப்படுகிறார். நீங்கள் உங்கள் உரையாடல்களிலே விழிப்பாயிருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் கரம் எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, எங்கள் உரையாடல்களை நீ கவனிக்கிறீர் என்கிற பயத்தை, நடுக்கத்தை, ஜாக்கிரதையை, உணர்வை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.